ஓகே, தொடர்ந்து நாம் வேதத்தை தியானித்து கொள்ளலாம். ஒரு முக்கியமான காரியம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். ராஜ்யத்தின் அந்த மனநிலை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் நல்ல கொஞ்சம் நல்ல திறந்த மனதோடு கூட நல்ல எதிர்பார்ப்போடு கூட நாம் அமர்ந்திருக்கலாம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கிரியை செய்வாராக. லூக்கா 17ஆம் அதிகாரம் அதுல 20வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. ஓகே, நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா இந்த ஆசை? தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கா? ஸோ தேவனுடைய ராஜ்யம் வந்தால் என்ன நடக்கும்? தீங்கு செய்வாரும் இருக்க மாட்டாங்க, கேடு செய்வாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே சமாதானமாக என்ன செய்யும்? இருக்கு. ஓகே, ஸோ அந்த வாழ்க்கை அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரைஸ் காட். கேட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கும் வித்தியாசமா இருக்குதா? ஆக்சுவலா பதில் என்ன வரணும்? நாளைக்கு வரும், ஒரு வாரம் கழிச்சு வரும், இல்லை 10 வருஷம் கழிச்சு வரும், இல்லைன்னா ஒரு 2000 வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஏன்னா கேள்வி அப்படிதானே கேட்கப்படுது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னா வென் அப்படின்னா அந்த ஒரு டயத்தை ஆன்சரா என்ன பண்ணணும்? ஆனா ஆண்டவர் எப்பொழுது வருங்கிற கேள்விக்கு எப்படி வராதுன்னு பதில் சொல்றாரு. சொல்ற ஆன்சரே கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுலயும் இப்படி வரும்னு சொல்லல, எப்படி வராதுன்னு என்ன பண்ணிருக்காரு? பிரைஸ் காட். ஸோ இந்த வார்த்தைலாம் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை நம்ம அந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்கு. இந்த வசனத்தை ஒரு தேவ பிள்ளை சரியா புரிஞ்சுக்கிடலன்னா நிறைய ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைவாங்கன்னா, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியிலே வந்து பிறந்து மரித்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை பொழிந்து 2024 ஆண்டுகள் என்ன செஞ்சிட்டு ஆயிற்று. இப்பவும் சில யூதர்கள் அங்க இருந்து ஒரு சுவரில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேசியாவே வாரும். எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அவங்களுக்கு வேத வாக்கியம் இருந்துச்சுதான்னா தீர்க்க தரிசன புஸ்தகம் நீட்டா அவங்க கையில இருக்கு. அவங்களுக்கு தெரியுது ஒரு கன்னியின் கற்பத்துல என்ன பண்ணுவாரு? மேசியா பிறப்பார். அதை விட இன்னும் அதிகபட்சமா பெத்லெஹேம்ல பிறப்பார்னு தெரியும். இவ்வளவு தெரிந்திருந்தும் இயேசு பிறந்துட்டாரு கன்னியின் வயிற்றுல, பெத்லெஹேம்ல பிறந்துட்டாரு. தூதர்கள் வந்து சாட்சி கொடுக்கறாங்க, சாஸ்திரிகள் வந்து பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த 12ஆம் வயதிலேயே அவங்கள்ட்ட எல்லாம் போய் பயங்கரமா கேள்வி கேட்டு இதுவரைக்கும் யார்ட்டையும் பார்க்காத ஞானத்தை தனது 12ஆம் வயதிலே வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு இருந்தும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில் வைத்திருக்கிறவர்களுக்கு அவர்தான் மேசியா என்று தெரியாமல் போனது. இதே மாதிரி தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுங்கிறதுல சரியான கவனம் இல்லை அப்படின்னா அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்காமல், அந்த ராஜ்யத்துக்கு நாம் பங்காளிகளாய் இல்லாமல் ஒரு ஓரமா என்ன பண்ணியிருப்போம்? ஆனா தேவனுடைய பிள்ளையா இருப்போமான்னா இருப்போம். ஆனா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? ஹல்லேலூயா. ஓகே, சோ இதனுடைய இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா என்ன செய்யாது? வராது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும். இதையும் நல்லா பாருங்களேன். இப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யம் நிறைய பேர் நினைக்கிறது எங்க நினைக்கிறாங்க தெரியுமா? மேல இருக்குன்னு என்ன பண்றாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ற, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. பிரத்யட்சமா வராது. அங்க இருக்குது, இங்க இருக்குது இப்படின்னு சொல்றதுக்கும் ஏது வராது. அப்ப என்னதாயா சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வாசிக்கலாம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. கையை தட்டுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
ஒரு பாட்டு அடிக்கடி பாடலாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்றுனா என்னது? ராஜ்யம்தான். பேர் தான் என்ன செய்யுது? பிரைஸ் காட். இது எங்க இருக்குதான்? உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? இப்போ நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யமே எங்க வந்துட்டான்? உண்மையிலே நீங்க உங்களெல்லாம் அசாதாரணமான ஆட்களா பார்க்கணுங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒன்னு இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில இதை நினைங்க. எனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. நான் தேவ ராஜ்யத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள இருதயம் இல்லைனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். தட்டி பாருங்க, சத்தம் கேட்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்குள் அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. பிரைஸ் காட். ஸோ அப்போ ராஜ்யம் எங்க வந்திருக்கான்? நம்ம உங்களிடத்தில். ஓகே, இப்போ இந்த ராஜ்யம் அப்போ என்ன நீங்க புரிஞ்சிட்டீங்க? பிரத்யட்சமா என்ன செய்யாது? ஆமா, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லப்படுறதுக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எனக்குள் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இதுல தெளிவா இருங்க. இதை இன்னும் யாராவது சிலர்லாம் நம்ம வியாக்கியானம் பண்ணாங்கன்னா, இது பரிசேயர்கிட்ட சொன்னது சதுசேயர்கிட்ட சொல்லணும். என்ன சொன்னாலும் சரி, ஆவியானவர்னு ஒருத்தர் நமக்குள்ள இருந்து நம்மளை லீட் பண்றாரு. இது 100க்கு 100 உண்மை. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரைஸ் காட். யார் யாரு பிரத்யட்சமா வந்துரும்னு, அங்க இருந்து வந்துரும் இங்க இருந்து வந்துரும்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, நான் நிச்சயமா சொல்றேன், ஏமாந்து போவார்கள். ஸோ இதற்கு இன்றைக்கு நாம் பைபிள்ல இருந்து நம்ம எப்படி இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கூட ராஜ்யத்துக்கான காரியங்கள் இருக்கு. இயேசு மரிப்பதற்கு முன்பாக பேசின நடந்த காரியங்கள்ல கூட ராஜ்யம் என்ன செய்யுது? இப்பவும் ராஜ்யம் என்ன செய்யுது? அப்போ அதெல்லாம் ஆவியானவர் இன்றைக்கு எங்க இருந்தனாலும் எடுத்து நமக்கு தெளிவை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொண்டா நாம் அதில் கரெக்டாக கனெக்ட் ஆகி போய்கிட்டு இருப்போம். புரிஞ்சிக்கிடலைன்னா எப்படி நம்ம அதில் இருந்து டீவியேட் ஆகுறோம், டிவைட் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வேகமாக ஒரு 10 நிமிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், அந்த 17ஆம் அதிகாரத்திலேயே அப்படி இவங்க ஆண்டவருடைய நாள், அவருடைய வருகை எப்போ வரும், அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. கவனிங்க. அதில் 34 இருந்து வாசிங்க. அதுதான் நம்ம தியானிக்கிற வசனம். அந்த ராத்திரியில் நல்ல கவனிங்க, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஓகே, மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப இங்க ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்குது. ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு தேவன் காரணமா இருப்பார். கைவிடப்படுறதுக்கு ஒரு நாளும் தேவன் காரணமா. இதுக்கு பிரிங்கிள் பாஸ்டர் பேசும்போது சூப்பரா ஒரு வசனத்தை அப்படி ஒரு செகண்ட்ல விளக்கி கொடுத்தாங்க. என்னை கணம் பண்ணுகிறவர்களை கணம் பண்ணுவேன், என்னை கணையினம் பண்ணு, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையினம் அடைவார்களா? லைக் கணையினம் பண்ணப்படுவார்கள். அப்ப கணம் பண்றது நான் பண்ணுவேன், ஆனா கணையினம் நீங்களா தான் என்ன பண்ணிக்கிடுவீங்க. பிரைஸ் காட். அப்ப இங்க ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுறானா நீங்க தேவனுடைய கிருபையை பேசணும். ஒருத்தன் கைவிடப்படுறானா மனுஷனுடைய கிரியை பேசணும். ஏன்னா தேவனுடைய கிருபை அந்த கிருபைக்கேற்ற கிரியை செய்யும்படி ஏவுகிறது. அதையும் மீறி ஒருவன் கைவிடப்படுறானா அவன் தான் பொறுப்பு. பிரைஸ் காட். ஓகே, அடுத்து வாசிங்க. திரியை
திரியை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு படுக்கையில படுத்திருக்கிறவங்களை குறிச்சு எழுதியிருக்கு. கீழே திரியை திரிக்கிறவங்க. அதுக்கப்புறம் 36 வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இப்ப ஒரு 3 சிச்சுவேஷனை பைபிள் இங்க என்ன பண்ணுது, முக்கியமான இடத்துல, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுற கைவிடப்படுற அந்த இடத்தை பத்தி பைபிள் பேசுகிறது. ஓகே, இப்ப நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம், இந்த 3 சிச்சுவேஷன் மட்டும்தான் இருக்குதா? இன்னும் எத்தனையோ லட்சமான சிச்சுவேஷன் என்ன செய்யுது இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பைபிள் என்ன பண்ணல. அப்ப இனிமே அடுத்தடுத்த சிச்சுவேஷனை நம்ம தான் என்ன பண்ணிக்கிடணும், எடுத்துக்கிடணும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, ஒரே படுக்கையில் படுத்திருக்கலாம், வயல்ல வேலை செய்து வயல்ல வேலை செய்யலாம். இந்த காலத்தில் யாராவது உட்காந்து திரியை திரிச்சிட்டு இருப்பாங்களா? பாட்டியம்மா சொல்லுங்க. இந்த காலத்தில் திரியை திரிக்கிறதுனா என்னது? பாட்டியம்மா சொல்லுங்க. மாவா கேப்ப அதெல்லாம் இல்லை, இந்த இனத்தையும் ஒரு இதை தானியத்தை போட்டு சுற்றி இந்த தோல் உரிக்க மாதிரி திரிச்சிக்கிட்டே இருப்பாங்கண்ணே. உடைக்கிறதுன்னு அந்த பயிரை திருவை அந்த அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உள்ளே போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான், உடஞ்சி வெளியில். அதான் அந்த திரிகை திரிக்கிறது. இப்போ நம்ம கிரைண்டர் மாவாட்டுறது அது ஆட்டோரல் என்ன மாவு அரைக்கிறது, அது சிம்சன் மாவு அரைச்சாருன்னு தானே இருக்கு. அப்போ திரிகை திரிக்கிறது. இப்போ யாராவது உட்காந்து திரிகை திரிச்சிட்டு இருப்பாங்களா? பீடி சுத்துவாங்களா? இப்போ இந்த இதில் சம்பவம் 3 இது எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். இது எப்போ நடக்கும்னு அங்கே கேட்டேன், சில பதில் சொன்னாங்க. இப்போ இங்கேயும் கேட்குறேன், இது எப்போ நடக்கும்? எல்லாருமே நமக்கு நினைப்போம், மைண்டில் என்ன இருக்குன்னா, அவர் வரும்போது என்ன செய்யும், அப்படிதானே இருக்குது அந்த ராத்திரியில். ஆனால் நான் உண்மையிலே சொல்லட்டுமா, அவர் வரும்போதுன்னு இல்லை, அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன செய்யலைன்னா தெரியலை, அவ்வளவுதான். இது எப்போ நமக்கு தெரியுதுன்னா, வேதத்தின் வெளிச்சத்தில் ராஜ்யத்தின் மனநிலையோட ஆண்டவர் கொண்டு போகும்போது, ஓஹோ இதுக்கு அர்த்தம் இதுதானா, இன்னைக்கும் பைபிளை நான் அப்படியே தான் எடுப்பேன்னா, அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் வரும்போது திரியை திரிச்சிட்டு என்ன செய்யணும்? வயல்ல நான் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் வயல்லலாம் ஆட்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போவே மிஷின் தான் உள்ள என்ன செஞ்சிட்டு, அப்படிதானே? மேக்சிமம் மிஷின் தான் என்ன செஞ்சிட்டு. ஸோ அதனால நாட்கள் போக போக பைபிளில் எழுதியிருக்கிற கொஞ்சம் மறுரூபம் என்ன செய்யுது. அப்போ இன்னைக்கும் திரிக்கிறதையே பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த சம்பவம் இது அவர் வரும்போது அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு இல்லை, இப்போவே அவர் என்னைக்கு வந்தாரோ அதுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, அங்கிருந்தே நிழலா நடந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இதுல மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துல இருக்கிறேனா கைவிடப்படுற இடத்துல இருக்கிறேனா அப்படிங்கிறதுல விஷயம் என்ன செய்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஏற்றுக்கொள்ளப்படுறது கைவிடப்படுறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. 2 பேரா சொல்லி இருக்குதா? இப்போ நீங்கள் சிலுவையில் இயேசுவை அடிக்கும்போது கூட எத்தனை பேர் அடிக்கப்படுறாங்க? அதில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, எத்தனை பேர் கைவிடப்பட்டாங்க? இப்போ இந்த வசனத்துக்கு அது கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த வசனத்தை இப்படியே நம்ம அடுத்த லைன் நான் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா, சிலுவையில் 2 பேர் தொங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். சொல்லலாமா? நடக்குதா? பிரைஸ் காட். சரி, அதுக்கப்புறமா யூதாஸ், பேதுரு 2 பேர் இருக்கிறாங்களா? இந்த 2 பேர்ல என்ன நடந்துச்சு? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அப்படிதானே? ஸோ அடுத்து இன்னொரு இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவங்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அப்போ ஒரு கள்ளன் பரதீசுக்கு என்ன செய்யல, வரல. அப்புறம் யூதாஸ் தொடர்ந்து அந்த இடத்துல தேவனோடு கூட இயேசுவோடு கூட என்ன பண்ண முடியல, மனம் திரும்பி இருக்க முடியல, விழுந்து போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை மாதிரி. ஓகே, அதாவது கைவிடப்பட்டார் அப்படின்னோடனே யாரும் நினைக்கணும் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு என்ன செய்ய வேண்டாம். ஆமாம், அப்படிலாம். ஏன்னா சிம்சோன் கைவிடப்பட்டாரு, விருத்த சேதனம் இல்லாதவரோட செத்துட்டாரு, அதனால அங்க போயிட்டாரு. நம்ம நியாய தீர்ப்பு என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். பிரைஸ் காட். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ பேதுரு வந்த இடத்துக்கு யூதாஸ் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஒரு கள்ளன் வந்த இடத்துக்கு இன்னொரு கள்ளன் என்ன செய்ய முடியல, வர முடியல. அப்போ இந்த இதெல்லாம் அப்படி கோர்வையா பார்க்க ஒருவன் கைவிடப்பட்ட மாதிரியும் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரியும் இருக்குதா? அப்போ இந்த காரியங்கள் ஏதோ எதிர்காலத்தில் நடப்பதல்ல,
ஏற்கனவே இறந்த காலத்திலே நடந்துருச்சு, இப்பவும் நிகழ்காலத்திலே என்ன பண்ணிட்டு இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி கைவிடப்படுறாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஒரு வசனம் வாசிங்களேன் பார்ப்போம். அதில் அதிகாரம் அதில் 39 வாசிங்க. இதுவும் அதே விஷயம்தான் எழுதியிருக்கும். அதில் ஜலப்பிரளயம் வந்து அதில் கீழே எழுதியிருக்கு பார்த்தீங்களா 40. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிட 2 ஸ்திரீகள் இயந்திரம் மறைத்து கொண்டு ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். அதுக்கு மேலதான் 39 எழுதியிருக்கு, வாசிங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இதை மட்டும் நான் மெயினா சொல்ல விரும்புறேன். அப்போ கைவிடப்படுறதுக்கு என்ன காரணம்? உணராமல் இருப்பது. ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? உணர்வோடு கூட. பிரைஸ் காட். ஸோ இந்த ராஜ்யத்தின் மனநிலையில ஒரு முக்கியமான காரியம் வலியுறுத்தப்படுகிறது, உணர்வு, புரிந்து கொள்ளுதல். அதை இன்னும் கொஞ்சம் நான் இங்கிலீஷ் வேர்ல நல்லா சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதுக்கான வார்த்தையே கிடைக்கல. சும்மா ஜஸ்ட் ஃபீலிங்னு என்ன செய்யுது. ஆனால் அந்த தமிழில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் வேர்டு என்ன செய்யலை, அங்கே கொடுக்கப்படலை. ஏன்னா உணர்வு அப்படிங்கிறது, இப்போ ஃபீலிங்னா என்ன, அண்ணன் இப்படி கிள்றேன் அப்படின்னா உடனே ஒரு ரொம்ப ஆக்சன் வரல, சே வலிச்சிருக்கும். அப்போ அப்படி அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லானே. நான் சொல்றேன், இந்த உணர்வுங்கிறது இதுக்கும் அப்பாற்பட்டு உள்ள போறது. இப்பதான் விஷயம் வருது. இப்ப நான் அண்ணனை கிள்றேனா, கிள்ளும் போது இங்க வர்றது வந்து ஃபீலிங்கு, அங்க வலிக்கும் பாத்தீங்களா, அதுதான் உணர்வு. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். சோ இதுதான் உண்மையிலே அந்த கனெக்ஷன். இந்த உணர்வு இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆனா இது இல்லைன்னா, உங்களை மிரட்டுறதுக்காக பைபிள் ஸ்டடி கிடையாது, உங்களை அலர்ட் பண்றதுக்காக பைபிள் ஸ்டடி. ஸோ அந்த உணர்வு பார்த்தீங்களா, இப்போ என்ன ஒருத்தன் கிள்றான்னா இதுக்கு எனக்கு ஃபீலிங் வந்துடும். ஆனால் ஒருத்தன் என்ன கில்ல நினைக்கிறான்னா எனக்குள்ள ஒரு பிரைஸ் காட். இப்போ நான் அண்ணன் கிட்ட இப்படி வரும், எப்பா கில்லத்தாயா வராரு அப்படின்னு ஒரு உணர்வு வருது. எத்தனை பேர் புரியுறீங்க? இந்த இடத்துல இருந்தா நீங்க வேற லெவல், ஃபர்ஸ்ட் கிரேடு. பிரைஸ் காட். எல்லா குவாலிட்டியிலுமே ஒரு 3 இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு பில்டிங் வேலை கொடுக்குறோம்னாலே 3 குவாலிட்டியில் சொல்லுவாங்க. ரொம்ப சீப்பான குவாலிட்டி, மீடியம், நல்ல ஹெவி குவாலிட்டி அப்படின்னு. எந்த பொருளை எடுங்க 3 குவாலிட்டியில் என்ன செய்யும். ஸோ நான் சொல்கிறேன், அந்த கில்லுன உடனே அப்படின்னு நமக்கு வலிக்கிறத விட, அந்த கில்ல போகிறோம் அப்படின்னொடனே அந்த வலியை ஃபீல் பண்ண அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த உணர்வு. கில்ன உடனே வர்றது வந்து ஃபீலிங், அது நமக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அந்த கில்ல வரும்போது இப்படி கில்ட்டாங்கன்னா இப்படி வலிக்கும். அதுலேயும் பாருங்களேன், இந்த இடத்துல கில்னா இப்படி வலிக்கும். இப்போ சும்மா அந்த தொடையில கில்னாலாம் அந்த அளவுக்கு என்ன செய்யாது. இந்த எங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சார் உண்டு, எஸ்பி சார்ன்னு சொல்லி, அவர் கரெக்டாக இந்த இடத்துல வந்து கில்லுவார். இதுதான் அந்த நைஸாக. அப்போ நமக்கு அவர் அப்படி பக்கத்தில் நமக்கு ஒரு கேலியை கேட்கும்போது தெரியும், சரி நீ கில்லு உறுதி தான். ஏன்னா நமக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம், அந்த பீரியடே ஏண்டா வருதுன்னு யோசிப்போம். அப்போ அவர் அப்படி பக்கத்தில் வந்தாருனாலே அப்பா அப்படியே அந்த எறும்பு கிடிச்சோம், இதுக்கு சப்புன்னு ஒரு அடி இப்படி கூட வாங்கிட்டு அடி வாங்கிடலாம். ஆனால் அந்த கில்றது இருக்கு பாருங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? ஸோ இன்றைக்கு நீங்கள் போகும்போது அந்த உள் உணர்வு, இந்த உணர்வு இல்லாததுனால தான் ஜனங்கள் கைவிடப்படுறாங்க. இன்னும் நான் கொஞ்சம் டீப்பாக போய் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்போ இங்கே ராஜ்யத்தின் காரியங்களை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம், வியாதி இல்லாத வாழ்க்கையை பேசுகிறோம். ஜனங்கள் நல்லா இருக்கட்டும்னு என்ன பண்ணுறோம்? நல்லா இருக்கட்டும்னு பேசுங்கிறத விட நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம், இதை வந்து நம்ம பேசுகிறோம். புரிஞ்சிட்டீங்களா? உணர்வு. ஸோ இன்றைக்கு இதுவரை இல்லாத அளவில் ஒரு டெப்தா ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா. சில விலங்குகளுக்கெல்லாம் பாம்புன்னு நினைக்கிறேனே, ஒரு ஆள் இங்கேருந்து வந்தாலே அந்த அதிர்வை என்ன பண்ணிருமா, உணர்ந்துருமா. பிரைஸ் காட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நானும் அந்த உணர்வில் கனெக்ஷன் உள்ளவங்களா என்ன பண்ணணும்? ஒருத்தங்க தொட்ட உடனே தொட்டுட்டாங்க அப்படிங்கிறத விட,
ஒருத்தங்க என்னை இப்ப தொட போறாங்க அப்படிங்கிற உணர்வு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ ராஜ்யத்தில் இந்த உணர்வு நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தில் இருந்து லைட்டாக அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படி நாம் எடுக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம். ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க அந்த காரியங்கள். லூக்கா எந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறாங்க ஜனங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு நாமும் அந்த அளவுக்கு உணர்வாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வாலிபன்ட்ட பேசிட்டு இருக்கிறார், அப்படி தானே? அவன் ஒரு கேள்வி கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுறாரு. அவன் இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணியிருக்கிறேன், கை கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே 22 வாசிங்க. இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம், நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஓகே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? டைரக்டா பேசிட்டாரா? இன்னும் உன்கிட்ட ஒரு குறை என்ன செய்து, உன்கிட்ட இருக்கிற உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன? தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ என்ன பண்ணலாம்? பின்பற்றி. உடனே அடுத்து என்ன நடக்க? அவன் என்ன செய்யறான்? அவன் அதிக ஐஸ்வர்யனா இருந்தபடினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவன் துக்கமா என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் என்ன பண்ணல? பின்பற்றல. ஆனா அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் இங்க இயேசு சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அப்படின்னு 18ல சொன்னாரு. 19ல ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்குது? வாசிங்க 19:2. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த, கையை தட்டுங்க, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு. நம்ம 18ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு ஐஸ்வர்யவான்லாம் பரலோகராஜ்யத்தில் இப்படியே வெத்தலை பார்க்க போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அடுத்து 19க்கு வரணும். அங்க ஐஸ்வர்யவானை குறித்து தான் இங்க பாருங்களேன். இங்க சகேயுனுடைய அந்த உள் உணர்வை பாருங்க. இப்போ இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், அதை எடுத்து வச்சுக்கிடுங்க. 19ல பின்பக்கம். இப்போ ஆண்டவரை பார்க்கணும் ஆசைப்பட்டாரு, ஆண்டவரும் பேசுறாரு, பார்த்துட்டாரு. இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னாச்சு. உடனே சரி ரைட்டுன்னு சந்தோஷமா கூட்டிகிட்டு வராரு. இப்போ நல்லா கவனிங்க. ஜனங்கள் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனாரே. இதுல நல்ல கவனிங்க, நீங்க எங்கனாலும் வாஸ்து பாருங்க. இயேசு ஒரு வார்த்தை சகையிட்ட பேசல. புரிஞ்சிட்டீங்களா? இயேசு ஒரு வார்த்தை சகையிட்ட, நான் உன் வீட்டுக்கு வரணும்னா, நீ ரட்சிக்கப்படணும்னா, நீ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கணும்னா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா, நீ பெரிய பணக்காரனா இருக்கிற, நீ உன் ஆஸ்தியை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ என்ன பின்பற்றுன்னு ஆண்டவர் என்ன பண்ணல. அங்க அவங்க தான் பேசுறாங்க, அங்கேயே காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சைலண்டா தான் நிக்கிறாரு. வாசிங்க. மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று, நல்ல கவனிங்க இந்த வார்த்தை நல்லா கவனி. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். எங்க இருந்துங்க வந்துச்சு இது? என்னதுங்க? உணர்வு, உள் உணர்வு. 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவன்கிட்ட நேருக்கு நேரா பயங்கரமா பேசி இருக்கிறாரு, தெளிவா பேசி இருக்கிறாரு. அவனுக்கு அதை என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ளவும் முடியல, அதை செய்யவும். ஆனா இங்க சகையுட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன பண்ணல. அடுத்து இந்த 18ஆம் அதிகாரத்துல ஒரு பேசினது சகையுக்கு என்ன செய்யாது? அங்க பேசின அதிர்வு சகை எங்கேயோ இருந்த சகையுக்குள்ள உள்ளுணர்வா என்ன செஞ்சிட்டு, பிரைஸ் காட். இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அவர் எங்கேயோ இருந்து பேசினத எங்கேயோ இருந்த சகையோ உள்ள ரிசீவ் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஸோ இப்பேற்பட்ட உணர்வு நமக்குள் இருக்கும்போது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடத்துல என்ன பண்ணுறோம், நாம் இருக்கிறோம். நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் இந்த இடத்துலேருந்து ராஜ்யத்தையே சுதந்திரிச்சுக்கிடுவீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உலகப்புறான காரியத்தெல்லாம் ஏங்க எதுங்க பெருசு? ராஜ்யம் பெருசா இல்லை இந்த உலக காரியம் பெருசா? ராஜ்யம் தானங்க பெருசு. பிரைஸ் காட். அப்போ நீங்க அதையவே உணர்வு பூர்வமா இருந்து நீங்க பெற்று அனுபவிப்பீர்கள். அதுல இருந்து நீங்க தவறி போக மாட்டீங்கன்னா மற்ற இந்த உலகப்புறான காரியங்கள்ல நிச்சயமாய் நீங்கள் தவறி போக மாட்டீர்கள். எல்லாவற்றையும் உடையவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் காட். ஸோ இந்த காரியங்களை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சு நல்லா கொஞ்சம் நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சம்பவங்கள் போல கள்ளன் உணர்வு பூர்வமா இருந்தான். அதுக்கப்புறமா யார சொன்னோம், பேதுரு உணர்வு பூர்வமா இருந்தான். சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 நேரம் நீ என்ன பண்ணுவ, மறுதளிச்சிட்டாரு. இப்ப வாழ்வா. ஆனா ஒண்ணு செய்றாரு, இயேசு சொன்ன வார்த்தைய டக்குன்னு நினைச்சு பார்க்கறாரு. கண்ணீர் வருது, டக்குன்னு கனெக்ட் ஆயிடுறாரு. ஆனா யூதாசால அப்படி கனெக்ட் ஆக ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் உங்களை விஷ் பண்ணி அனுப்புறேன். நீங்க இப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை, நீங்க இப்படி இருப்பதற்கு ஒரு பேக்கேஜை உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி ஆவியானவர் அனுப்புவாராக. ஸோ இது ராஜ்யத்தின் காரியம், உங்க சரீரப்புறான காரியம். நீங்க என்னென்ன வேலைகளில் இருக்கிறீங்களோ, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், விவசாயம்னா விவசாயம், மற்ற எல்லா காரியங்கள்லையுமே அதை குறித்த நல்ல ஒரு உள்ளுணர்வு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறத கூட இப்பவே உங்க உள்ளுணர்வுல நீங்க தெரிந்து கொள்ற அளவுக்குள்ள ஒரு உணர்வு உங்களை ஆளுகை செய்வதாக. ஜெபிக்கலாமா? எழுந்து நிற்கலாம். ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ராஜ்யத்தின் காரியங்களை எங்களோடு கூட பேசுறீங்கப்பா. உம்முடைய பிரதிநிதியாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு, விஸ்தாரமாவதற்கு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய வருகையையும் நடக்கிற காரியங்களையும் அப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்படியே ஒரு பயமா திகிலா தெரியும். ஆனால் அதெல்லாம் எங்க நடக்கு, எப்படி நடக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா இருந்து நாம தியானிக்கும் போது நம்முடைய உணர்வு அவரோடு கூட இணைந்திருந்தால் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஓ ஹalleluya. அப்படியே ஜெபிங்களேன். அந்த நல்ல உள் உணர்வுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நல்ல உள்ளுணர்வு உள்ளவனாக இருக்கேன் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த உள்ளுணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகிக்கு அந்த உள்ளுணர்வு அவனுக்குள்ள வேலை பார்த்தது. 2 கள்ளர்களில் ஒரு கள்ளனுக்குள்ள அந்த உள்ளுணர்வு வேலை பார்த்தது ஆண்டவரே. 2 சீசர்கள்ல ஒரு சீசனுக்குள்ள அந்த உள்ளுணர்வு வேலை பார்த்தது ஆண்டவரே. 2 ஐஸ்வர்யவான்ல சகேயு என்கிற ஐஸ்வர்யவானுக்குள்ள அந்த உள்ளுணர்வு வேலை செய்தது ஆண்டவரே. இதை போல நாங்கள் உள்ளுணர்விலே அப்பா கிரியைகளை நடப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நீங்க தெளிவாய் பேசியும் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, போய்விட்டான். ஆனால் சகேயுட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லல ஆண்டவரே. ஆனால் அவன் உம்முடைய எண்ணங்களை, இருதய ஏக்கத்தை அறிந்து கொண்டவனாய் நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை அப்படியே அவன் வாயினால் அறிக்கை பண்ணுகிறான் ஆண்டவரே. அந்த உள்ளுணர்வு இங்க இருக்கிற எங்க எல்லாருக்குள்ளையும் சபைக்குள்ள ஆண்டவரே பயங்கரமா கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஓ, அது ஒரு அபிஷேகமாய் ஒரு வரமாய் ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளையும் கிரியை செய்யட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்துல இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஃபில்டர் பண்ணி நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து முடிவு பரியந்தம் அதில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய மீட்டிங்கை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.